ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டிப்ஸில் இன்றைக்கி இரும்பு கடாய் எப்படி யூஸ் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான்ஸ்டிக்கை விட இதுமாரி இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல்ல தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லைஃப் லாங் வரையும் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ஒரே திருப்பிடிச்சு போய் இருக்கும். இதை நீங்கிறதுக்கு நீங்கள் அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை மூணுத்துலேயுமே நல்லா நான் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சாதம் வடித்த கஞ்சியை ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் ஊற்றி வைக்கலாம். நல்லா தாராளமாக ஊற்றி வைக்கலாம். நீங்கள் ஒன்றும் ஆகாது. அந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா தூள், இதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பொடி பொடியே கட் பண்ணி நீங்கள் இந்த தோசைக்கல்லில் போட்டு வதக்கிக்கலாம். அதேமாரி இந்த கடாயிலையும் சரி இதேமாரி போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த துருவெலாம் நல்லா வெளில வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு தோசை ஊற்றிக்கிங்க. அந்த தோசை கண்டிப்பாக வேஸ்டேஜ் தான் ஆகும். அதுக்கு அடுத்ததாக ஊற்றுற தோசை பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்படி தான் கடாயும் சரி, இரும்பு கடாயும் சரி, இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதேமாரி தோசைக்கல்லும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.